ஜனநாயகன் படத்தோட இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் பாத்தீங்கன்னா நேற்று ஃபீனிக்ஸ் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல அவரோட ஸ்பீச்ல ஜனநாயகன் பத்தி பேசலன்னா கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு போன இன்ஃபுளுசர் ஜனநாயகன் பத்தி கேள்வி கேட்டு அதுக்கு ஹெச் வினோத் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது ஜனநாயகன் எப்படி வந்துட்டு இருக்கு சார் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு, இதுக்கு மேல பெருசா ரிவீல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஷார்ட்டா ஒரு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாராம். ஸோ ஹெச் வினோத் அவர்கள் இப்படி சொன்னாருன்னு கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பொதுவா இயக்குனர்கள் அவங்க எடுத்த படத்தை பயங்கரமா தான் சொல்லுவாங்க ரிலீஸ்க்கு முன்னாடி. பட் ஆனா ஹெச் வினோத் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடையாது. ஏன்னா தீரன் படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கார்த்தி அவர்கள் கிட்ட ஹெச் வினோத் அவர்கள் படம் சுமாரா வந்திருக்கு, நினைச்ச அளவுக்கு எடுக்க முடியல, பட் ஆனா சுமாரா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாராம். தென் அதே மாதிரி துணிவும் வாரிசும் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கும் போது ஒரு மேடையில ஓப்பனா கடைசி விவசாயின்னு ஒரு படம் வந்திருக்கு, அதுக்கு யாரும் போக மாட்டீங்க, பட் ஆனா துணிவு அண்ட் வாரிசுக்கு அவ்வளவு கூட்டமா போறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. சோ தன்னோட படத்தை பில்டப் பண்ண விரும்பாத ஒரு இயக்குனர் தான். அண்ட் ரிலீஸ் டைம் தவிர இவரை மீடியாவிலையும் பெருசா பார்க்க முடியாது. ரொம்ப அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்கலாம். அண்ட் நேத்து இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கான காரணமும் இந்த விஜய் சேதுபதி அவர்களோட சன் நடிச்சிருக்கிற முதல் படமான ஃபீனிக்ஸ் படத்தை ஜனநாயகன் படத்தோட ஃபைட் மாஸ்டரான அனல் அரசு மாஸ்டர் தான் இயக்கி இருக்காரு. அண்ட் இவருக்குமே இது ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். ஸோ ஜனநாயகன்ல ஒர்க் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் ஹெச் வினோத் அவர்கள் வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு. அண்ட் மேடையில பேசினாலும் பெருசா ஒன்றும் பேசல. அதுவும் இவரை மேடைக்கு பேச கூப்பிட்டப்ப இவரே ஷாக் ஆயிட்டாரு. ஸோ மேடையில பேசும்போது சாம் சிஎஸோட நெக்ஸ்ட் படத்துல நான் ஒர்க் பண்றேன், தென் புதுமுக ஹீரோக்களுக்கு ஆக்ஷன் படம் பண்ண ஒரு 10 படம் ஆகும், பட் ஆனா உங்களுக்கு முதல் படத்திலே இந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்களோட சன்னை வந்து விஷ் பண்ணிருக்காரு. அண்ட் மத்தபடி பெருசா எதுவும் பேசல. அண்ட் ஜனநாயகன் ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. அண்ட் ஓரளவுக்கு படத்தை ரஃபா எடிட்டும் பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்டில் படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்டோட இருக்காரு. அந்த கான்பிடென்ட் மாதிரியே படம் தரமா இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.